ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஆர்டி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லைவ் வீடியோ கிடையாது, டெமோ வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். அதில் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தையுடைய ஃபோட்டோ வேணும். குழந்தையுடைய ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா 100 கேபிக்குள்ளே இருக்கணும். மற்ற எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி, டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் வந்து குழந்தையுடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது குழந்தையுடைய பாலினம் என்ன, அதாவது ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா August 1, 2021 ஜூலை 31, 2022 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்கேஜியில் வந்து சேர்க்கலாம். அதுவே August 1, 2019 ஜூலை 31, 2020 இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ இதில் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணும்போதே அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளா அல்லது எல்கேஜிக்கு எலிஜிபிளா அப்படின்றது ஷோ ஆகிடும். இதில் நீங்களும் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஸோ அதனால் நீங்களாக ஒரு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தெரியுமோ அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி அதாவது என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்று அப்பர் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேப்சா, அதாவது ஒரு காமனான கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. admin@123 அப்படின்ற ஒரு கான்செப்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிலீஜன் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அட்ரஸ், மொபைல் நம்பர் என்ன. அடுத்தது இந்த டேட்டா பற்றி என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி, யூகேஜி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தது ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது உங்களோட கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கே உங்களுக்கு வந்து வரும். அப்படி இல்லைனாலும் இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணியோ எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நம்பர், ஸோ உங்களுக்கு ஃபைனலாக மேலே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களே பாஸ்வேர்டு, ஸோ அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணுறோம். அகெயின் லாகின் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாகின் கொடுங்க. இப்போது இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஸ்கூல். ஸோ இதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் இதில் 3 ஆப்ஷன்: ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம். ஸோ இதில் தான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு நியர்பையாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு யாருனா ஒருத்தரை கார்டியனாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் 3வது ஆப்ஷன், பாதுகாவலர். அவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அட்மிஷன் போடும்போது நம்ம உங்களுடைய பேரண்ட் டீட்டெயில்ஸோ அப்பா பேரோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நோ இஷ்யூஸ். அது ஆயாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பெரியமா இருக்கலாம், சித்தப்பா, மாமா, அப்படி யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது நோ இஷ்யூஸ். அதனால் ஸ்கூல் பக்கத்தில் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தந்தையின் பேர், பாதுகாவலர்னால் பாதுகாவலர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது கொடுத்துக்கோங்க. ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதிலே நம்ம 2 கேட்டகரி சொன்னோம்ல, ஒன்று டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்பு, அடுத்தது வீக்கர் செக்ஷன். வீக்கர் செக்ஷன்னா இன்கம் லோவாக இருக்கிறவங்க எதனா ஒரு ஆப்ஷன், ஒன்று இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும், இன்னொன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் தான். அதில் 2 ஆப்ஷன்ஸை எஸ்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து வராது. ஸோ 2மே வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் எஸ்சி எஸ்டி எல்லாம் வருவாங்க. வீக்கர் செக்ஷனில் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய அட்ரஸ் என்னவோ, அதாவது கார்டியனுக்கு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி கார்டியன் அட்ரஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ கார்டியனை நீங்கள் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்களோ அவங்களுடைய அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அல்லது அப்பா பேர் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா அப்பா பேர் கொடுத்துக்கோங்க, அம்மானா அம்மா பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ மாமா, அத்தை, சித்தை எல்லாமே கார்டியனில் வருவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது உங்களுடைய பின்கோட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொடுத்த அட்ரஸை அதை மேப் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ யுவர் அட்ரஸ் அண்ட் யுவர் கூகுள் மேப் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நியர்பையாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி உங்களுக்கு 150லேருந்து 175 பிக்சலில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். அது 100 KBயில் இருக்கணும். மற்ற ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதனா ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோ, குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், அடுத்தது கார்டியனாக ஃபாதராக, ஸோ யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பாதுகாவலர் அப்படின்றத தான் இதில் பார்ப்பாங்க. குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுனா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தையுடைய கம்யூனிட்டி வீக்கர் செக்ஷனாக கம்யூனிட்டி, டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்பு அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாமே JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கூல்ஸ் வரும். ஸோ நீங்கள் அட்டன் டைமில் 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஸ்கூல்ஸ் உங்களுக்கு எத்தனை ஷோ ஆகுது, இப்போ 3 ஷோ ஆகுதுன்னா 3ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்ல எனக்கு எதனா ஒரு ஸ்கூல்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஸ்கூல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் மூவ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ். மொத்தம் 5 ஸ்கூல்ஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் நியர்பையாக இருக்கிற மாதிரி காட்டுதுன்னா 5 ஸ்கூலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கூலில் கிடைக்கலனாலும் 100 ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூலில் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதே ஸ்கூல்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபைனல் பண்ணிவிடுங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு ஃபைனலாக எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதிலே உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நீங்கள் கிரியேட் பண்ண ஸோ பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலில் போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணுமா அப்படின்னா ஸோ எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்ல. அவங்க என்றைக்கு உங்களுக்கு கால் பண்ணி இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் அப்ளை பண்ணி முடிச்சோடனே நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான். ஸோ தேங்க்யூ ஃபார்